வெள்ளை முக்கடலை சாப்பாட்டுக்கு எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: வெள்ளை முக்கடலை எடுத்து நைட்டே இதை மாதிரி ஊற வச்சிடணும், தண்ணி ஊற்றி. ஒரு நைட் ஃபுல்லாக ஊறணும். இப்போ நம்ம காலையில் எடுத்து எப்படி இதுன்னு பாருங்க, ஊறிடுச்சு. அதை கழுவி ஒரு குக்கரில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் போல் உப்பு போட்டுருங்க. இந்த கடலைக்கு தேவையான அளவு உப்பு போட்டு சேர்த்துருங்க. உப்பை சேர்த்துட்டு ஒரு 4 விசில் விடுங்க, இல்லை 3 விசில் விடுங்க, வெந்துடும். இப்போ பாருங்கள் எப்படி வெந்துருச்சுன்னு பாருங்கள். 3 விசில் எப்படி வெந்துருச்சு பாருங்கள். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, புளி, மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள். இப்போது வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க, கறிவேப்பிலை வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுருங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துருங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா இது மாதிரி வெங்காயம் வதக்கிட்டு இப்போ தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி கறிவேப்பிலை ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து அதையும் வதக்கிடுங்க. நல்லா இது மாதிரி வதக்கிடுங்க. வதக்கிட்டு இப்போ கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தட்டு போட்டு மூடிடுங்க வதக்கிட்டு. இப்போ நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் பாருங்கள், அதை எடுத்து நல்லா இது மாதிரி கரைச்சிக்கோங்க. நிறைய புளி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் தான் ஊற்றணும் புளி. இதுக்கு இது மாதிரி வெடி கட்டி வச்சுக்கோங்க புளியை. இப்போ அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் வதக்கின பிறகு அதில் புளியை சேர்த்துருங்க. இப்போ உப்பு சேர்த்துருங்க, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள். இப்போ புளி தண்ணியை சேர்த்துருங்க. இப்போ தட்டு போட்டு மூடிடுங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குதா பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சு. இப்போ நம்ம அவிச்சி வச்ச கடலையை எடுத்து இதில் கொட்டி கடலை எடுத்து சேர்த்துட்டு இப்போது நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். அதில் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இந்த குழம்பு வந்து தண்ணியாக தான் இருக்கும், திக்காலாம் இருக்காது. இப்போ பாருங்கள், தட்டு குழம்பு கொச்சிருச்சு, எல்லாம் கொதிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணியாக இருக்குது, நம்ம தட்டு போட்டு கொதிக்க விடலாம். பாருங்கள், குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இப்போ குழம்பு கொச்சிச்சு. இப்போ நம்ம மாங்காய் போட்டு இறக்கிடலாம். 2 கொதிக்கணும். தட்டை போட்டு மூடிடுங்க, கொஞ்சம் கொதிக்கட்டும். மாங்காய் போட்ட உடனே அவ்வளோதான், குழம்பு கொதிச்சிச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு இறக்கிடலாம். இது சாப்பாட்டுக்கு ஊற்றின்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த குழம்பு வெள்ளை முக்கடலை குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. நீங்களும் இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இறக்கும்போது தான் அந்த மாங்காய் போடணும், இல்லைன்னா கரைஞ்சிரும். இதே மாதிரி செய்து பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள்.